உறுப்பினர் மானிய கோரிக்கை மட்டும் பேசுங்க. நீங்கள் பாருங்கள், மாண்பு முதலமைச்சரே காலையில் அவரை பற்றி புகழ்ந்து பேசுகிற போதே உடனே எனக்கு நோட் அனுப்பிச்சிட்டார். பேசுகின்ற உறுப்பினர்கள் மானிய கோரிக்கை மீது பேச சொல்லுங்கள் என்று தன்னை பற்றி புகழ்வதை கூட விரும்பாத ஒரு முதலமைச்சருடைய கட்சியில் இருக்கிற நீங்கள் தயவுசெய்து மானிய கோரிக்கை மீது பேசுங்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நீர்வளத்துறை, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை மானிய கோரிக்கை மீது எனது ஒரு சில கருத்துக்களை சொல்ல விளைகிறேன். இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கடல் விடல் என்ற குரலிற்கேற்ப ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறைகளுக்கு மிகச்சிறந்த பண்பாளரும் செயலாற்றல் மிக்கவருமான எனது உடன்பிறவா சகோதரர் மாண்புமிகு திரு ஆனந்த் சார் அவர்களை அமைச்சராக நமது முதலமைச்சர் அவர்கள் நியமித்திருப்பதை நான் உள்ளபடியே பாராட்டுகிறேன். ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை மானிய கோரிக்கை கொள்கை விளக்கு குறிப்பு புத்தகம் பக்கம் 3 ஊரக பகுதிகளின் வளர்ச்சியே மாநிலத்தின் ஒட்டுமொத்த சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு மிக அத்தியாவசியமானது என்பதை அரசு நன்கு உணர்ந்துள்ளது என்றும் அனைத்து கிராமங்களிலும் உட்கட்டமைப்பு வசதிகள், வாழ்வாதார வாய்ப்புகள் மற்றும் பொது சேவைகளை மேம்படுத்தும் வகையிலான உள்ளடக்கிய வளர்ச்சி உத்தியை அரசு நடைமுறைப்படுத்தி வருகிறது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளதை நான் வரவேற்கிறேன். பக்கம் 14 கொள்கை கட்டமைப்பு, வறுமை ஒழிப்பு, வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துதல் மற்றும் ஆட்சி முறையை வலுப்படுத்துதல் ஆகிய 3 முக்கியமான தூண்களை அடிப்படையாக கொண்டது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை உள்ளபடியே நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வேலூர் மாவட்டத்திற்கு பாலாறு புனரமைப்பு திட்டம் பற்றி பேச கடமைப்பட்டிருக்கிறேன். கர்நாடக மாநிலம் கோலார் மாவட்டம் நந்தி துர்கா மலையில் இருந்து தோன்றி 93 கிலோமீட்டர் கர்நாடகாவிலும் பின் 33 கிலோமீட்டர் ஆந்திராவிலும் அதன் பின் தமிழ்நாட்டில் 222 கிலோமீட்டர் பயணித்து தமிழகத்தில் வங்காள வரிகுடாவில் கலக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை வாணியம்பாடியில் ஆவாரங்குப்பம் கிராமத்தில் உள்நுழைந்து திருப்பத்தூர் மாவட்டத்தில் 50 கிலோமீட்டரும், வேலூர் மாவட்டத்தில் 39 கிலோமீட்டரும், ராணிப்பேட்டையில் 31 கிலோமீட்டர் தூரமும் கடந்து செல்கிறது. வேலூர் மாவட்டத்தில் மாதனூர் எல்லையில் துவங்கி பிரம்மபுரம் வரை பாலாறு பயணிக்கிறது. திருப்பத்தூர் மாவட்டம் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் கடந்த காலங்களில் தோல் தொழிற்சாலை கழிவுகளால் மாசு அடைந்தும் தற்போது திருப்பத்தூர், வேலூர் மற்றும் ராணிப்பேட்டையில் முறையாக சுத்திகரிப்பு அமைப்புகள் செயல்படாமையால் கழிவுநீர் நேரடியாக பாலாற்றில் கலந்து பாலாறு மிகவும் மாசடைந்துள்ளது. தற்போது கழிவுநீர் கலப்பதை தடுத்திட பல முயற்சிகள் மேற்கொண்டு வரும் நிலையிலும் மாசடைந்த பாலாற்றினை சுத்தம் செய்திடும் இனி வரும் காலங்களில் பாலாற்றினை பாதுகாத்திட பாலாறு புனரமைப்பு திட்டம் ஒன்றினை அரசு செயல்படுத்திட முன் வர வேண்டும் எனவும் மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களை மாண்புமிகு பேரவைத் தலைவரின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன்.